இன்றைக்கு நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒருபுறம் வருவது என்னுடைய கடமை என்றாலும் கூட, மறுபுறம் என்னுடைய வீட்டு குடும்ப உறுப்பினருக்காக நான் வந்து வாக்கு கேட்கிறேன் என்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கிறேன். அதுதான் அம்மா தமிழிசை குடும்பத்திற்கும் மூப்பனார் குடும்பத்திற்கும் இருக்கின்ற 40-50 ஆண்டு கால உறவு என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர்களே, தென் சென்னையை பொறுத்தவரையில தமிழகத்தினுடைய முக்கியமான தொகுதி, ஒரு மரியாதைக்குரிய தொகுதி. அனைத்து தரப்பு மக்களும் இங்கே வாழக்கூடியவர்கள். இந்த தொகுதியில பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையில தொடர்ந்து ஒரு 15-20 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம், வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேண்டும், நல்ல தீர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு சரியான வேட்பாளர் வேண்டும். வேட்பாளர் என்றால் சாதாரண மக்களுடைய நாடி நரம்புகளை உணரக்கூடிய வேட்பாளர், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வேட்பாளர், சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கக்கூடிய வேட்பாளர், SC ST பிரிவினரை அணைத்து செல்லக்கூடிய வேட்பாளர். மொத்தத்திலே இந்த தொகுதியினுடைய நீண்ட நாள் வாக்காளர் என்பதை விட தொகுதியினுடைய வாக்காளருடைய குடும்பத்தில் ஒருவராக செயல்படக்கூடிய தகுதி பெற்றவராக நம்முடைய அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு எழலாம். அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றால், நேர்மைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அம்மா தமிழிசைக்கு வாக்களியுங்கள். எளிமைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். வெளிப்படை தன்மைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாக்களிக்கலாம். அதனையும் தாண்டி உங்களில் ஒருவராக தொகுதியினுடைய பிரச்சனைகளை டெல்லியிலே வாதாடி போராடி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அம்மா தமிழிசை அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம்.